தலைவா, அங்க ஏதோ மரம் இருக்க மாதிரி தெரியுது பாருங்க. அது ஏரி இல்ல நண்பா, காணல் நீர். யூ மீன் மேரேஜ்? எல்லாம் பிரம்மங்கிறீங்களா? The human mind is very fascinating. இல்ல சார்? நீ வந்து ஒரு நாள் தான் ஆகுது நண்பா. அதனால தான் வெயில் கூட உனக்கு தனி மாதிரி தெரியுது. நான் வந்து ஒரு வாரம் ஆகுதுல்ல. அதோ சாக்ஷாத் சுபாஷினியே நடந்து வர மாதிரி தெரியுது. ஏய் சிவாஜி! அட, எனக்கு இது ஓடி வர மாதிரி தெரியுதுங்க. இல்லையா? நடந்து வந்த மாதிரி இருக்கு. தலைவா, ஒரே பிரம்ம ரெண்டு பேருக்கும் வரும்ன்றீங்களா? வரக்கூடாது நண்பா. அம்மா. Thank God சிவாஜி உன்னை பார்த்துட்டேன். நேத்து ராத்திரியில இருந்து இங்க இருக்கேன். ஒரு மனுஷங்களை கூட காணோம். என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். 2000, 3000, உன் ஃபேவரட் ரவுண்ட் ஃபிகர் 5000. ஓ, ஐம் சாரி. ஐம் சுபாஷினி. உங்க பேர் என்ன? ஜெமினி டிவி. ஜெமினி டிவி. அங்க என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? பாபு. ஆமா, நீங்க எப்படிங்க வந்தீங்க? That's a long story. என்ன ஒருத்த ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு வந்தான். எனக்கு டவுட் வந்து எஸ்கேப் ஆகி இங்க ஓடி வந்துட்டேன். ஆனா இங்க வந்தா ஒரு டாக்ஸி இல்ல, ஆட்டோ இல்ல. What kind of place this is? You know, ராத்திரி எல்லாம் இவ்வளவு பெரிய பெரிய கொசுங்க வந்து கடிச்சு கொன்னு போட்டுருச்சு. Look at this. ஆமா, இப்ப நாம எங்க இருக்கோம் தெரியுமா? சென்னைக்கு பக்கத்துல ஒரு 20-30 கிலோமீட்டர் தள்ளி இருப்போமா? சிவாஜி, I need a shower very badly. By the way, உன்னோட டாக்ஸி எங்க பார்க் பண்ணிருக்க? நீ அன்னைக்கு என் தலையில அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அற்புதம் நடந்தது பாப்பு. ஒரு 3 நாள் என் ஹாஸ்பிட்டலே வச்சிருந்தாங்க. The very next day 7:30 எப்படி ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? சாப கூடவே கூட்டிட்டு வந்த 2 பேர் என்னோட வண்டியில ஏறினாங்க. அவனுங்களை ஆபீஸ்ல இறக்கி விட்டேன். 2 பேரும் மேல போனானுங்க. எவனோ சுட்டான், ஒருத்தன் ஸ்ட்ரைட்டா மேல போயிட்டான். இந்த ரெண்டாவது சும்மா சொல்லக்கூடாது, இதுதான் ஹைலைட். நல்லா இருக்கும், வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்படியே மேல இருந்து என் கார்ல துபீர்னு வந்து விழுந்தான். என் கார் அப்படியே பூமிக்குள்ள போயிடுச்சு. இங்க ஏதோ புதுசா ஷோரூம் ஓபன் பண்ணிருக்காங்களா, அதான் டாக்ஸி ஏதாவது கிடைக்குமா வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஆட்டோ டாக்ஸி வேணுமா? ஒட்டகம் இருக்கடி, ஒட்டகம். அதுவும் இல்லன்னா நான் குனிறேன், என் மேல ஏற நான் அப்படியே தூக்கிட்டு போறேன். என்னாச்சு? சென்னையில இருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸ் வெளியே இருப்போமா. பொடியே இடுப்பு முடி பாகிஸ்தானுக்கு பக்கத்துல இருக்கடி. பாருடி, பாரு பாரு. இவ்வளவு பெரிய கொசு இருக்கா? பாலைவனத்துல பாம்பு கிடைச்சா உன் பீட போயிருக்கும்டி. ஏங்க ஹெலிகாப்டர்ல போகாம ஏங்க தேவையில்லாம இங்க வந்து இறங்குனீங்க? ஐயோ, அது இல்ல. அவன் கிட்ட காண்டம் இருந்தது. ரிஸ்க் நினைச்சு ஓடி வந்துட்டேன். என்கிட்ட அது கூட இல்லையே, அது இன்னும் ரிஸ்க் ஆச்சே. என்ன ஊருக்கு கூட்டிட்டு போறீங்களே ப்ளீஸ்? பரவாயில்ல, வாங்க சேர்ந்து போலாம். போய் சேர்ந்துருவீங்க. சும்மா இருங்க சார், அவர் அப்படிதான் சொல்லுவாரு. பக்கத்துல ஏதாவது ரயில்வே ஸ்டேஷன் இருக்கான்னு பார்த்து அங்க இருந்து ஊருக்கு போலாம் வாங்க. ஊருக்கு போய் சேர்ந்துருவீங்களா? அது இந்த அம்மாவோடவா? ஏன்? யார் பெத்த புள்ளையோ பாவம். கஷ்டத்துல கூட உனக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்தது நண்பா. எனக்கு அது கூட போயிடுச்சு. அவர் அப்படிதாங்க சொல்லுவாரு. நீங்க வாங்க போலாம். தூக்குடி தூக்குடி. பாரு நண்பா, அழகர் மலை 6 மலை தாண்டாதான் நமக்கு இப்படி இருக்கும். மெதிரி மெதி அப்படியே பபுள்கம் மாதிரி மண்ணோட மண்ணாயிடும். உன் பிரச்சனை தீந்துரும். எப்படி பாக்குற பாரு, எவ்வளவு திமிரா பாக்குற பாரு, எப்படி முறைக்கிற பாரு. தலைவா பாவம் தலைவா, பொண்ணு தலைவா, விடுங்க தலைவா. இனிமே என்னால தாங்க முடியாது. நான் எங்கேயாவது போயிடுறேன். இதெல்லாம் மேல இருந்து பாத்துட்டு இருக்கீங்களே, நியாயமா? அட, நல்லா கிக் பண்றீங்களே பெண் கழுத மாதிரி. அதுதானே நண்பா இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஃபுட்பால் தெரியுமா? நான் என் ஸ்கூல்ல ஃபார்வர்ட் தெரியுமா? காலேஜ்ல நான் கோல் கீப்பர் தெரியுமா? அப்ப தடுங்க பாப்போம். ஐயோ ஐயோ ஐயோ, அடி பாவி, இவனை கொலை பண்ணிட்டியா? நண்பா நண்பா எழுந்துரு நண்பா. நண்பா, அடி லம்பங்கி ரத்தம் வேற வருது. துப்பட்டாவை குர்ரி. ஐயோ, இது அல்மாரி ஸ்கார்ஃப். உன்னோட ஸ்கார்ஃப் எடுத்துக்கோ. நீ பண்ணதுக்கு நான் அனுபவிக்கணுமா? அதெல்லாம் முடியாது, குர்ரி. நான் தர மாட்டேன். என்னடி குடுக்குறது? நானே அறுத்து எடுத்துக்கிறேன். What are you doing? You know how much it cost? என்ன நடந்துச்சு தலைவா? அவ கோல் அடிச்சா, நீ அத தலையில தடுத்த. அவங்க Dress என்ன தலைவா? வெங்காய வேலை மாதிரி ஏறி இருக்கு. கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நண்பா. அநியாயமா இருக்கே. அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிட்டீங்களா? இவ்வளவு மண்ணு இங்க இருக்கு. ஆத்த சுரண்டி மண்ணை கொள்ளையடிக்கிற அரசியல்வாதிகளை கொண்டு இங்க விடணும்.
ஆடாது கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன பாபுன்னு பேர் எங்க வச்சிருக்காங்க? அம்மாவுக்கு நான் லேட்டா பிறந்தேனா செல்லம்மா கூப்பிட்டு அதுவே பேராயிடுச்சு. நான் பிறந்தேன், பாவம் அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. அம்மா இல்லாம அனாதையா வளர்ந்தேன்னு சொல்லுங்க. நானே அதுக்காக கவலைப்படலாங்க. சுபாஷினி, உங்க பேர் ரொம்ப அழகா இருக்குங்க. உங்க அம்மா வச்ச பேரா? லென்த் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. சுப்பு அப்படின்னு ஷார்ட்டா கூப்பிட்டா வசதியா இருக்கும். சுப்பு என்ன சுப்பு? சின்னதா கியூட்டா சூன்னு சொல்லல. சின்ன வயசுல நாங்க இதுக்கு போறதுக்கு அதை தான் சொல்லுவோம். பரவாயில்லையா? சுப்பு செத்து போ. கொஞ்சம் கிரியேட்டிவா திங்க் பண்ண முயற்சி பண்றேன். சுப்பு ஒரு பேய், சுப்பு ஒரு பிசாசு. நல்லா இருக்கா நண்பா? இன்னும் சில வார்த்தைகளை சேர்த்தா நல்லா இருக்கும்ல நண்பா? Why not? சுப்பு இறந்து போன நாள நேஷனல் ஹாலிடேவா டிக்ளேர் பண்ணிடுவோம். Fantastic. சுப்புவை கொலை பண்ணவங்களுக்கு தண்டனையே கிடையாது. பரிசு கூட கொடுப்போம். சுப்புவுக்கு காரியம் பண்ற நாள்ல எல்லாருக்கும் சாக்லேட் கொடுப்போம் நண்பா. வித் பிஸ்கட். ஆஹா, கொடுத்துலாம். நண்பா நண்பா அடிப்பாவி, இன்னும் 2 தடவை எரிஞ்சிருந்தா இவ Dress ஜட்டி அளவுக்கு வந்திருக்கும் நண்பா. அதுக்குள்ள என் உயிர் போயிடும். சுப்பு சுப்பு ரொம்ப செக்ஸியா இருக்கு சுப்பு. தலைவா, அது ஏதோ ஸ்கூல் பஸ் மாதிரி தெரியுது, வாங்க போலாம். ஏய் சிவாஜி, வாங்க. யாரையுமே காணுமே தலைவா. சாவி இருக்கு, தொந்தரவு போயிடலாமா? வேணாம். ஆன் பண்ணும்போது வெடிச்சிருச்சுன்னா யாராவது பாம்பு வச்சிருந்தா? ரொம்ப சரியா சொன்ன. நம்ம 2 பேரையும் கொலை பண்றதுக்காக யாரோ பஸ்ல பாம்பு வச்சு இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இருக்க மாட்டியா? வாய் இருக்குங்கிறதுனால என்ன வேணும் பேசுறியா? அங்க யாரோ இருக்காங்க நண்பா. இருங்க தலைவா, அவன் ஏதோ உச்சா போற மாதிரி இருக்கு. கத்தாழ புடிங்கிட்ட. வாட் ஏ வண்டர்ஃபுல் கத்தாழ. என் பேர் பாபுங்க. ஐ அம் ஜாம் க்ரூஸ். விசித்திரமா இருக்க. எங்க அம்மா காலையில சாப்பிட இட்லி தோசை கிடைக்காம பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டாங்களா, அதான் அந்த பேரை வச்சிட்டாங்க. நீங்க என்ன சார் பண்றீங்க? பிளான்ட் டாக்ஸின். அப்படின்னா என்னதுங்க? கத்தாழையில ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கத்தாழைக்காக இவ்வளவு தூரம் வந்தீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கு. டோன்ட் டச். திஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ். குத்துச்சுன்னு வச்சுக்க, செப்டிக் ஆயிடும். நல்லா குத்துச்சுன்னா நீ ஊருக்கு போக முடியாது, இங்கேயே புதைக்க வேண்டியதான். இத டிக்கில முடியாது, ட்ரெயின்ல ஏத்த மாட்டாங்க, ஃளைட்ல தூக்கி போட்டுருவாங்க. ஃபேண்டாஸ்டிக், கிளவர் பாய். அதான் என் சொந்த பஸ்லயே சுத்திக்கிட்டு இருக்கேன். காட் இட் நண்பா. தலைவா போறான் பாருங்க. கேளுங்க தலைவா, கேளுங்க. ஜாம் நண்பா. என்னப்பா? எங்களுக்கு கொஞ்சம் லிஃப்ட் தரீங்களா? ஏன் தரணும்? இந்த வெயில்ல செத்து போயிடுவோம் போல இருக்கு நண்பா. செத்து போப்பா. சரி எங்களை விட்டு அந்த ஃபிகரை பார்த்தாவது ஒத்துக்க. என்ன ஃபிகரா? எங்க? என்ன நண்பா முன்னாடி வச்சுட்டு இப்படி ஒரு கேள்வியை கேட்ட? ஓ திஸ் பேபி. காலு நல்லா கம்ப மாதிரி இருக்க, இதுல ஏறிக்கிட்டு போயிடலாமே. உங்களுக்கு எதுக்கு லிஃப்ட்? சும்மா இருங்க நண்பா. ஏய் பாப்பா இங்க வா. ஓ பப்புவா? யூ பீப்பிள் ஹேவிங் ஃபன்னா? இதுக்கு கூட உங்கள மாதிரி கத்தாழனா ரொம்ப உயிர் நண்பா. அப்படியா? ஹாய், ஐ அம் சுபாஷினி. ஐ அம் டாம். நமக்கு கூட கொஞ்சம் டைம் கொடுத்தா, ஆனா இவனை உடனே கவுத்துட்டால. சும்மா இருங்க தலைவா, பாலைவனம் தான் பள்ளம் இருக்கதான் செய்யும், வேலை தான் செய்வான். ஐயோ ஓகே. எனக்கு எப்படி தெரியும்? மேல வந்து தான் கன்ஃபார்ம் பண்ணனும். எக்ஸ்கியூஸ் மீ சார், என் கையை பிடிங்க. நீ என் கையை பிடி. எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க் யூ. நான் ஹெல்ப் பண்றேன். ஏய் டோன்ட் டச். ஐ ஓகே. Hey, where is my guy? Oh, thank you. ஜாம் சார், எங்களுக்கு கொஞ்சம் லிஃப்ட் தரீங்களா ப்ளீஸ்? எப்படி கேட்டா பாரு தலைவா. பஸ் இருந்தா நானே லிஃப்ட் கொடுத்துருப்பேன் நண்பா. Come. Thank you. Oh shit. இதுக்கு என்ன சொல்ல போற பாபு? சும்மா இருங்க தலைவா, ஹேண்டில் ஸ்க்ரூ இருக்காதா? ஸ்க்ரூ இருந்தா உடையாதா? அவ்வளவுதானே? வெட்டி பேச்சு பேசுறத விட்டுட்டு அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? ரொம்ப தான். டாம் ஜி, आओ जी. ரோட் ஓகே. பிரதர், நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா இவ மேட்டரை முடிச்சிடலாமா? என்ன சொன்னீங்க? நண்பன் பப்புவை கொலை பண்ணிடலாம்னு சொல்றான் பாபு. கொலை பண்ண போறீங்களா? பலசாலியா இருந்தா நான் ஒருத்தனே
முடிச்சிருப்பேன். முடியலங்கிறதுனால தான் உங்க ஹெல்ப்பை கேட்குறேன். அந்த சின்ன பொண்ணு என்ன பாவம் பண்ணிச்சு சார்? என்ன பாவம் பண்ணாளா? ஃபர்ஸ்ட் டைம் என்ன தொட்டா எகிரி போய் எக்குத்தப்பா விழுந்தேன். செகண்ட் டைம் தொட்டா ஏர்ல பறந்து தரையில விழுந்துட்டேன். சில பேருக்கு லெக்ல இருக்கும், சில பேருக்கு டங்ல இருக்கும். இவளுக்கு பாடி பூரா இருக்கு. என்ன சார் அது? சனி. இவ ஒரு 7.5. கரெக்ட் நண்பா, எக்ஸாக்ட்டா இதுதான் நானும் சொன்னேன். ஆனா பாபு தான் நம்ப மாட்டேங்கிறான். அவன் நம்மளன்னா கவலை இல்லை, நாம நம்பிட்டோம்ல, முடிச்சிருவோம். அது தப்பு சார். என்னடா தப்பு? அவ என்ன கொலை பண்ண பார்த்தாலே, அது கரெக்டா? ஏதோ 2 சம்பவம் இப்படி நடந்துச்சுங்க இப்படி எல்லாம். அப்ப இதுக்கு முன்னாடி நமக்கு நடந்தது ரைட்டா? அதெல்லாம் சம்பவம் இல்லை, ஆக்சிடென்ட்ஸ். ஐ வில் ப்ரூவ் இட். சி என்ன? மஸ்கிட்டோ.